தமிழ் தாயே கடல் உலகினில் தேவியானவள் நீ தினமுன்னை தொழுது அருள் புரிவாயே திரைக்கடல் உலகினில் தேவியானவள் நீ தினமுன்னை தொழுது அருள் புரிவாயே கலையே உனை துடித்தே கண்ணை கண்பாரா தமிழ் தாயே தாயே நாடி போட்டோம் தமிழ் ஏடி போட்டோம் நாகரிக பொம்மாளி வந்தனையா பேசாதே சத்தம் போடாதே கூச்சல் போடாதே எச்சல் போடாதே அமதி பொறுமை பொறுமையாக பொறுமை கொடையிலும் தெரியுது கமலாட்டி பொறுமை கடலிலும் தெரியுது நான் சொன்னேன் எங்க குரு சொன்னாரே எங்க வாயத்தார் என்ன சொன்னார் தெரியுமா வாத்தியார் என்ன சொன்னாரே பொறுமை கடல் 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 கடலிலும் தெரியுது அமதியா இருக்கணும் சத்தம் போடாதே கூச்சல் போடாதே அறிவுமிக்க பெரியார்களே ஆற்றல் மிகுந்த இளம் சிங்கங்களே தன்னலம் கருதாமல் பிறர் நலம் வளர்க்கும் வீர கண்மணிகளே பெண்மணிகளே கலைமகள் துணை கொண்டு மலைமகள் வரம் கொண்டு திருமகள் அருள் கொண்டு செந்தமிழ் சொல்லெடுத்து சந்தத்திலே இசை கவிதை சரம் தொடுத்து மலை மேலே மழை விழுந்து வைகையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாய்கின்ற நம் நாட்டில் நீரென்றும் நிலமென்றும் நெடுமானம் காற்றென்றும் ஊரென்றும் உலகென்றும் அழியாத புகழ் என்றும் வாள் கொண்டு போர் முனையில் உயிரக்கம் சொன்னாமல் வரும்போரும் புது வெள்ளத்தை வரவேற்கும் புலவர் போர் அறியாமை என்னும் இருளை போற்றி அறிவு சொலக ஏற்றி வைக்கும் அறிஞர் பொதுமக்கள் அறிவில் சிறந்த ஆண்டோர்களே செந்தமிழ் வளம் கொண்ட சிங்கையரே அறிஞரே கவிஞரே கலைஞரே கலைவாணரே
நமது அருமை சகோதர சகோதரிகள், நாடக கலா ரசிகர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் ஊர் என்றால் உரையூரை குறிப்பது போல், மலர் என்றால் தாமரையை குறிப்பது போல், தமிழ் என்றால் இனிமையை குறிப்பது போல், ஆகிய கலைகள் 24 இருப்பினும் குறிப்பாக நாடக கலையை குறிக்கும். காலை முதல் மாலை வரை கழுநிலே சென்று கஷ்டப்படும் பாட்டாளிக்கு, இல்லத்து அரசி அமுது குறைத்து வரும் தன் அத்தாளுக்கு இரவு நேரத்தில் துன்பத்தை மறந்து இன்பத்தில் திளைக்கச் செய்வது நாடக கலை. முக்கடல் தாராட்டி, நதியில் நீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, அலைகரும் தொழும் ஆழ்கடல் ஓரத்தில் மங்காத திங்களோடு மருதி விண்ணோடு மண்ணோடு பொங்கும் கடல் சூழப்பட்டது வந்த வசிமான மதுரை. மதுர நதிய பஞ்சத்தில் ஓடுது நொண்டி குதூர வந்த வசிமான மதுர. மதுர நதிய பஞ்சத்தில் ஓடுது நொண்டி குதூர வந்த வசிமான மதுர. போடுறாங்க ஊசி 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 போற பொண்ணு பேரு ரோசி ரோசி. வந்தவசி மன மதுர பந்தத்தில் ஓடுது நொண்டி குதூர வந்தவசி மன மதுர. கடையில விக்குது பார் கோணி கோணி, கோணி விக்கிற பொண்ணு பேரு ராணி ராணி. மதுர நதிய பந்தத்தில் ஓடுது நொண்டி குதூர வந்தவசி மன மதுர. கடையில விக்குது பார் போண்டா போண்டா, கடையில விக்குது பார் போண்டா போண்டா, போண்டா விக்கிற பொண்ணு பேர வேண்டா வேண்டா. பூரி 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 போற பொண்ணு பேரு மேரி மேரி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம்
வடே சேர்ந்த மங்கலம் டி சீனிவாசா நாடகமன்றம் கம்பெனி உரிமையாளரும் கம்பெனி ஆசிரியரும் வடே சேர்ந்த மங்கலம் எம் குப்புசாமி கவுண்டர் இவர்கள் குழுவினரால் இந்த இரவை நன்றிவாக கொண்டு நல்ல தெய்வீக தொண்டு நமக்கு நிலவர வேண்டும் என்று நடத்தக்கூடிய நாடகம் அன்னை ரேணுகாம்பாள் சரித்திரம். அன்னை ரேணுகாம்பாள் சரித்திரம் கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே நாடகமோ இனிக்கும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கதை இணைக்கும். நாடக கலா ரசிகர்களே, எங்களுடைய சீனிவாசா நாடகமன்றம் ஒப்பந்தம் செய்யும் இடம் ஆரணிமா நகரம் பழைய பஸ் நிலையம் அருகில் வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர்கள் சைக்கிள் பாரணி கண்ணே சைக்கிள் பாரணி கண்ணே கெட்டவராய கமல கண்ணே சைக்கிள் பாரணி பெண்ணே காசு கொடுப்பால் இல்லைக்காரர் கண்டுகளிப்பா டிராமாக்காரர் உதவிட போற கட்டிக்காரன் சைக்கிள் பாரணி பெண்ணே கெட்டவராய கமல கண்ணே சைக்கிள் பாரணி பெண்ணே கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டி கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டி கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் மோதிய மொழி கேட்டி கண்ணன் வந்தார். மோதிய மொழி கேட்டி கண்ணன் வந்தார். வாரணும் மணியாக பலமொரு மனம் நாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தார். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளந்தோளில் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளந்தோளில் காக்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். காக்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். அவனி பொன்னாளில் ரோஹிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் இடம் மாறி சிந்தையின் சிலையாக கண்ணன் வந்தார். சிந்தையின் சிலையாக கண்ணன் வந்தார். பொன்மகள் பாஞ்சாலின் பூங்குயில் தனைக்காக சண்டலின் வடிவாக கண்ணன் வந்தார்.
வந்தார்